ஏழைங்க வாழைங்க நினச்சி கூப்பிட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். அது அப்படி தான். இன்றைக்கி வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இன்றைக்கி விஜயா இருக்கட்டும். அந்த திருப்பாச்சி அப்படின்ற டைட்டில் சார், ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்குற எல்லாருக்குமே வந்துட்டு இன்னும் இது ஒரு ஊர் பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உள்ளே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான ரீசன் அப்புறம் ஸோ இந்த டைட்டிலை கேட்டதுமே அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, முதல்ல நான் திருப்பாச்சின்னு டைட்டில் சொல்லலை. ஓகே, உள்ளே போய் கூகுளில் பாருங்கள், அந்த அருவா வச்சுருப்பார்ல. ஆமாம் சார், அருவா பிடிக்கவே இல்லை. ஆமாம், அந்த ஸ்டில் தான் ஒவ்வொரு தமிழ்நாடும் பூஜைக்கு போட்டது. அப்படி தான் அப்போ திருப்பாச்சி. ஆனால் சிவகாசி படத்தில் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அந்த அரசியல் களமாகவும் வந்து இருக்கும். ஸோ இது அவர் எதிர்பார்த்தா இல்லை நம்ம கதையிலே இருந்ததா சார்? இப்போ ஆர்பி சௌத்ரி தமிழ் சினிமாவோட ப்ரொடியூசர், நிறைய டைரக்டர்ஸ் உங்களுக்குமே வந்து முதல் வாய்ப்பு அவர் கொடுத்துருந்தாரு. அவர் இப்போ இந்த திரையுலகம் இல்லாததுக்கு வந்து திரையுலகத்துக்கு எவ்வளோ பெரிய லாஸ் சார்? திரையுலகம் அப்படிங்கிறத விட உதவி இயக்குனர்கள் நிறைய திறமையோடு இருப்பாங்க, பல கனவுகளோடு இருப்பாங்க. அவர் லட்சியமே டைரக்டராக தான் இருக்கும். சவுத் சார் மட்டும்தான் புது இயக்குனர் கதை கேட்பார். ஜெயிச்சிட்டாரு, பெரிய டேரக்டர் கழிச்சிட்டு வாங்குவோம், அந்த தாட்டுக்கு போகவே மாட்டார். அடிக்கடி வரானா, அலையிறானா பார்ப்பார். வந்து ஒரு மாதம் அலைஞ்சித்துறான், அப்பா சனிக்கிழமை வந்துருப்பா காசுலாம். போன உடனே வேறு எந்த விசாரணையும் இருக்காது. நீ யார்கிட்ட ஒரு பொண்ணு எத்தனை படம் பண்ணியிருக்க, கதை சொல்லு. கதை தான். கதை நல்லா இருந்துச்சுன்னா அவன் டேரக்டர் சார். அப்போ 44 உதவி இயக்குனரில் அவர் டேரக்டர் ஆகியிருக்கார் சார், நான் உட்பட. அந்த 44 நானும் ஒருத்தன். அப்போ நான்லாம் 15 வருஷம் போராடிருக்கேன் சினிமாவில். 10 வருஷம் உதவி இயக்குனராக அப்படியே காலத்தை ஓட்டி ஒரு 5 வருஷம் டேரக்டராக போராடி இருந்திருக்கேன். அப்போ எனக்கு ஒரு விடிவுகள் எங்கே வந்துச்சு. அன்றைக்கி அந்த கதை பிடிக்கலப்பா இருந்தால் எனக்கு திருப்பி சர்க்கிளாக இருக்கும். அன்றைக்கி அவருக்கும் அதை பிடிச்சி போய் ஓகே. அப்போ இப்போ அன்றைக்கி நான் நினச்சி சந்தோஷம் இருக்கல. அது மாதிரி 44 பேர் லட்சத்தில் ஜெயிச்சவனு ஹாப்பியாக இருக்கல. அப்போது அவர் கொடுத்ததெல்லாம் வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் படம் ஜெயிச்சிட்டேன், திருப்பாச்சி கிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வருதில்ல, அது எல்லாமே வாய்ப்பு. இப்போ அடுத்து விஜய் வாய்ப்பு கொடுத்தாரு, அப்புறம் 2 படம் விஜய் பண்ணிட்டார், 3ஆவது படம் அஜித் சார் வாய்ப்பு கொடுத்தாரு, ஏவிஎம் வந்து 3ஆவது வாய்ப்பு கொடுத்து. இதெல்லாம் வாய்ப்பு. எஸ். ஆனால் முதல் படம் வாய்ப்பு இல்லை, முதல் படம் வாழ்க்கை. அப்போ 44 பேருக்கு ஒரு வாழ்க்கைனா சும்மா பெட்டிக்கட்டை வச்சு கொடுத்து ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். அது லட்சியத்துக்கு கை கொடுக்குறாங்க பாருங்க. வியாபாரத்துக்கு இந்த வியாபாரம் பண்ண வச்சுக்கிறீங்க, இந்தப்பா ஒரு 10 லட்சம் வியாபாரம் பண்ணிக்க அப்படிங்கிறது அது வேறு. லட்சியங்கிறது உலகத்தில் மனுஷனுக்கு மிகச்சிறந்தது லட்சியம் தான். எஸ். அப்போ அந்த லட்சியத்துக்கு விளக்குறார். அவர் இல்லாமல் போனது உதவி இயக்குநர்களுக்கு, திறமையான உதவி இயக்குநர்களுக்கு தான் பெரிய இழப்பு. அது ஈடு சொல்லுவாங்க, ஈடு செய்ய முடியாத இழப்பும்பாங்க. அது உண்மையான அர்த்தம் சிலர் இறக்கும்போது தான், எல்லாரும் சொல்லுவாங்க, சிலர் இறக்கும்போது தான் ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் திருப்பாச்சி கதையை முதல்ல கேட்டுட்டு என்ன சார் சொன்னார்? திருப்பாச்சி ஃபுல்லாக கதை கேட்டார். கேட்ட உடனே அவர் எப்போவுமே அந்த கதை கேட்குற கெத்தே வேறு. ஓகே. அந்த புடிச்சுன்னா அந்த உருவம், அந்த மெஜஸ்டிக்கு லுக்கு ஒரு பார்த்தா புடிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ கதையெல்லாம் கேட்டு அப்படியே கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தார். யோசிச்சுட்டு வந்து அப்புறம் சொன்னார், இந்த டைப் கதை நம்ம பேனரில் பண்ணது இல்லையா, ஏன்னா கமர்ஷியல் கதை இல்லை. ஆனால் இந்த கதை விஜய்க்கு ஆஃப்டாக இருக்கும், விஜய்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த சென்டிமெண்ட்லாம் நல்லா பேர் வாங்கி கொடுப்போம். விஜய் அதான் ஓகே பண்ணுவோம், விஜய் கரெக்டாக இருக்கும் பண்ணுவோம். ஆனால் நம்ம பேனருக்கு கரெக்டாக இருக்காது. அவருடைய மீனிங் அதுதான். ஏன் நம்ம அவர் பண்ண என்ன, அவர் போய் உனக்காக துள்ளும் லவ் டுடே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும். எல்லாம் கமர்ஷியல் கதை. அவர் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பண்ணலை. சில படங்கள் இப்போ நாட்டம் மாதிரி கதைகளும் வேறு சேனல் தான், அதுக்குள்ளே ஃபைட் இருக்கும். அது கமர்ஷியல் படம் சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் ஓப்பனிங் சாங்கு இதில் அவரோட எந்த ஒருத்தர் இருக்காது. இதெல்லாம் பண்ணும்போது ஒரு அதான் நம்ம படது, நம்ம கம்பெனிக்கு இது புதுசு, இந்த மாதிரி டைப் நாங்கள் பண்ணதில்லை. விஜய்க்காக விஜய் கரெக்டாக இருக்கும் பண்ணுங்க, அதுதான் அப்படி பண்ணது திருப்பாச்சி. அப்புறம் படம் முடிச்சுட்டு நான் போட்டு காட்டினேன். படம் பார்த்து வெளியே வந்தார்.
இதே சொன்னார். பயங்கர ஆக்ஷனாக இருக்கியா, நம்ம பேனரில் இப்படி படமா அப்படின்னா பிடிச்சிடாரு படமா, ஓடிங்கயா பெரிய ஹிட்டாகும், விஜய்க்கு நல்ல பேர் வரும். அப்போ சொல்லும்போது கூட என் பேனருக்கு பெரிய ஹிட் வரும் அதெல்லாம் இல்லை. அவர் நினச்சிட்டாரு இந்த கதை விஜய்க்கு கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம பேனருக்காக பண்ணல, விஜய்க்காக பண்ணுறோங்கிறத ஒரு சொல்லும்போது புரிஞ்சுட்டேன். ஆமாம், அப்படி பண்ணதான். அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த சென்டிமெண்ட்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, அவர் சொன்னார் சென்டிமெண்ட் எல்லாருமே அதில் பேர் உரிமையானார். கரெக்டாக கமர்ஷியலை தாண்டி நம்ம கடைசியாக சென்டிமெண்ட் தான் நம்மளுக்கு கை கொடுத்துச்சு. சார் அந்த திருப்பாச்சி அப்படின்ற டைட்டில் சார், ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்குற எல்லாருக்குமே வந்துட்டு இன்னும் இது ஒரு ஊர் பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் உள்ளே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான ரீசன் அப்புறம். ஸோ இந்த டைட்டிலை கேட்டதுமே அவர் என்ன சொல்கிறார் சார்? இல்லை, முதல்ல நான் திருப்பாச்சின்னு டைட்டில் சொல்லலை. ஓகே, கதை சொல்லும்போது டைட்டில் வந்து கிரிவலம். கிரிவலம், ஓகே, அதுலேயும் டைலாக்காகவே இருக்கும். ஆமாம் ஆமாம், அது அதனால தான் கிரிவலம் டைட்டில். விஜய் சாருக்கும் சொல்லும்போது கிரிவலம் தான், ரெண்டு பேருக்கும் டைட்டில் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, அப்புறம் இப்போ அந்த டைட்டில் ரிலீஸ் பண்ண போனாங்களே, அப்போ ஏற்கனவே ஒருத்தர் ரிலீஸ் பண்ணி வச்சுருந்தார். ஓகே, அப்போ மேனேஜர் கேட்குறாங்க, எல்லாம் கேட்டுப்பாங்க, அவர் கொடுக்கல. அப்போ நானே போய் கேட்குறேன். அவரும் ஒரே சொல்லிட்டார், இல்லை என் கதை வச்சுருக்கேன், என் கதைக்கு இந்த டைட்டில் தான் பயங்கர ஆஃப்டாக இருக்கும், கதை தான் டைட்டில். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். இவங்க சைடில் அமௌண்ட் கொடுத்துடலாம், அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிடலாங்கலாம் இருந்துச்சு. அவரும் அமௌண்ட்டுக்கெலாம் ஒரு இது பண்ணல, இல்லை எனக்கு தரமாட்டேன்ட்டார் ஸ்ட்ராங்காக. என்னடா விஜய் சாருக்கு கிரிவலம் பிடிச்சி போச்சு, இவருக்கும் பிடிச்சி போச்சு, திருப்பி டைட்டில் யோசிக்கிறேன் மட்டும். அதுக்கப்புறம் 100-120 டைட்டில் நான் யோசிக்கிறேன். அதில் பாதி டைட்டில் வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் கிரிவலமாக திருப்பி வந்துச்சு, வதம் வந்துச்சு, தாண்டவம் வச்சு, அதுக்கு தாண்டவம் வச்சேன், தாண்டவம், மிரட்டல், சிவகிரி, நிறைய டைட்டில் நிறைய வந்துச்சு. இதெல்லாம் எழுதுன டைட்டில். அப்புறம் தான் திருப்பாச்சி எப்படி வந்துச்சுன்னா, நான் டயர்ட் ஆகிட்டேன். நான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, டைட்டிலும் கிடைக்கல. அப்படியே பெட்டில் உட்காந்து அந்த கேப்பில் டிவி போடுவோம். இப்போ அது ரிலாக்ஸ்க்காக டிஸ்கஷனில் அப்படி டிவி போட்டோம். டிவி போயிட்டுருக்கும்போது ஒரு சாங் வந்துச்சு, நம்ம பாரதிராஜா படம் தாஜ்மஹால். ஒரு சாங், திருப்பாச்சி அருவால தூக்கிக்கிட்டு வாடா வாடா, சிங்கப்பத்த பிள்ளை இன்னும் பேர் எடுக்க வாடா வாடா. திருப்பாச்சி அருவாளைன்னு டக்குன்னு சாப்பிடுவான். இதுதான் டைட்டில். என்ன அம்மாவில் அருவா சேருவான். ஓகே, திருப்பாச்சிங்கிறது அருவாளுக்கு ஃபேமஸான ஊர். சில இதில் அதெல்லாம் ஆண்டவனே கொடுத்த டைட்டில் மாதிரி ஆகிடுச்சு. கரெக்டாக அப்போ பிடிச்சேன், முடிச்சு திருப்பாச்சி முடிச்சு. திருப்பாச்சி டைட்டில் சொல்லலை விஜய் சார்ட்ட. ஏன்னா அவர் வந்து சிட்டிலே வாழ்ந்தவர். இப்போ எங்கள் ஊர் சைடுன்னு வச்சுங்களேன், மதுரை சைடுனா திருப்பாச்சின்னா பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக, அந்த பவர் ஒரு உணர்வாரான்னு தெரில. ஆமாம், அப்புறம் டிசைன்ட்ட சொல்லி டிசைனை பண்ணேன். அது பாருங்கள், திருப்பாச்சியில் போட்டு அந்த அந்த இரும்பு பழுக்க வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க இப்போ இதாக எழுதுவாங்கள்ல, ஃபஸ்ட் டைம் இந்த டோன் வேணும்னே, எனக்கு இரும்பு பழுக்க வச்சு எடுப்பாங்களே அந்த டோன்லேயே எழுத்து வேணும் அப்படின்னு. அது எப்படி சார் பண்ணுறதுனாப்புல. அப்புறம் தேடி பிடிச்சி ஒரு இதில் எடுத்து அந்த டோனை எடுத்து லெட்ரு ரெடி பண்ணி, அந்த லெட்டரில் ஃபுல்லாக அந்த பழுத்த இரும்பு அது ஃபுல்லாக செட் பண்ணோம். ஓகே, விஜய் சார் ஸ்டில் ஒன்று ரெடி பண்ணோம். ஆக்சுவலி நீங்கள் திருப்பாச்சி பூஜையில் பார்த்துருப்பிய, அருவா வச்சு ஒரு ஸ்டில் இருக்கும்ல. ஆமாம் சார், அது அவங்க அருவாலாம் வைக்கவே இல்லை. ஓகே, விஜய் சார் ஒரு ஸ்டில் எடுத்துட்டேன், அது கை. அப்புறம் அருவா இன்னொரு எடுக்கிறேன், அருவா எடுத்து எல்லாம் செட் பண்ணுறோம். டிசைன் சொல்கிறேன், சார் கை இப்படி வச்சுங்க, இந்த அருவாவில் எடுத்து இதில் சொருகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணுங்க. ஆக்சுவலி ஒரு 2-3 நாள் ஆச்சு டிசைன் பண்ணுறோம். அவர் அருவாடு போஸ்ட் கொடுத்தா டக்குன்னு வச்சுக்கலாம். மூஞ்சி வேறு, கை வேறு, அருவா வேறு. ஆமாம், அப்புறம் அருவாவில் பட்டை போட்டு வைக்கிறது. அப்புறம் எலுமிச்சை எடுத்து சொல்கிறேன். டிசைன் மிரண்டாரு சார் அப்படின்னு. நீங்கள் எலுமிச்சை எடுத்து இப்படி சொருங்க அப்படின்னு. அந்த அளவில் எலுமிச்சை உள்ள டிசைனில் சொருகுன்னு தான். அது எலுமிச்சை எடுத்து அவங்க சொருகும் டிசைன் இவ்வளோ பண்ணிவிட்டு திருப்பாச்சி பண்ணிட்டு நேர் டிசைனோட போனேன் விஜய் சார் பார்க்குறதுக்கு. அவருக்கு அடுத்த டைட் எனக்கு தெரியாது, ஏதோ ஷூட்டிங் இருந்தார். என்ன படம் தெரியல, மதுரையா இல்லை கில்லியான தெரியல. ஸ்பாட்டில் போட்டு சார் டைட்டில் பிடிச்சா சார். அவர் ஏற்கனவே கிரிவலம் கொஞ்சம் இல்லைங்க அப்செட்டில் இருந்தார். என்ன டைட்டில் டிசைன் தான் காட்டுறேன், பார்த்தன மாட்டார். சூப்பர்ண்ணா
அதோட பவராக இருக்கேன், இருபடுத்துட்டு பவராக இருக்கேன். இதான் ஓகே ஓகே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் டிசைனும் பூஜைக்கு பண்ணணும். சார்ட்டு ஸ்டில் கூப்பிட்றோம், சிஸ்டர்னு கூப்பிடுவோம்ல. ஆமாம், ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம்ட்டு. சார் இதை ஒரு 1 ஹவர் அந்த ஸ்டில் எடுத்துக்கலாம் சார். எதுக்கு அப்படின்னாரு. சார் பூஜை டிசைன் பண்ணணும், ஒரு போஸ்ட் பண்ணணும். அதுக்கு பண்ணியிருந்தீங்களே அதுவும் நல்லா இருந்துச்சுண்ணா, அதை யூஸ் பண்ணுங்கட்டு. நான் சரின்ட்டேன், ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் வரலைங்க என்ன விட்றது. ஒரு 9 ஷீட்டு ஆயில் பிரிண்டில் நம்ம சும்மா பண்ணோம்ல வர. இதுதான் சார் இன்னைக்கு நீங்கள் இந்த டிஷ்ஷில் பார்த்தாலும் இது தெரியும். எனக்கு உள்ளே போய் கூகுளில் பாருங்கள், அந்த அருவா வச்சுருப்பார்ல. ஆமாம் சார், அருவா பிடிக்கவே இல்லை. ஆமாம், அந்த ஸ்டில் தான் ஒவ்வொரு தமிழ்நாடும் பூஜைக்கு போட்டது. அப்படி தான் அப்போ திருப்பாச்சி. என்னன்னா எனக்கு திருப்பாச்சி நம்ம ஊர் உசிலம்பட்டி மதுரை சைடு அந்தவங்களாம் திருப்பதி பயிர் போகலாம் இருக்கும். இவர் ஸ்ட்ரிட்டில் வளர்ந்தனால கொஞ்சம் நினச்சேன். ஆனால் டிஷனை பார்த்தோன்னா அவர் மிரட்டார். சரி, ஃபஸ்ட் டைம் அவர் கதை கேட்டதும் படம் பார்த்து முடிச்சுட்டு உங்ககிட்ட சொன்னதும் ஒன்று தான் சொன்னார். நான் வருஷத்தில் தான் படம் பார்க்குறோம். அவர் மட்டும் பார்க்குறாரு, நான் அப்படி ஓரமாக உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன ஒரு 2 பேர் காசு சொன்னோம். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் எந்த பின்புலமும் இல்லை, அவர் படத்தில் ஒர்க் பண்ணதும் இல்லை. நம்ம யாரோ ஒருத்தன் தான் அவருக்கு முன்னாடி 2 மணி நேரம் காசு சொன்னோம். அதை நம்பி இவ்வளோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. நம்ம நம்பினார். முதல்ல அவர் படம் பிடிக்கணும், பப்ளிக் வெற்றி தோல்வி அப்புறம். முதல்ல இவர் படம் அந்த அதே மனசு விட்டே இருக்குது. அவர் படம் பிடிக்கணும். படம் பார்த்து வெளியே வந்தார். நம்ம ரிசல்ட் அப்படியே பக்கு நம்மளுக்கு. அந்த எப்போ ஷார்ப்பாக பேசுவார்ல, ஆனால் நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு எடுத்திருக்கிறார். அப்பா ஓகே ஃபஸ்ட்டு. அப்புறம் ரீரெக்கார்டிங் மெடிட்டிங் கேட்டார். ஓகே பாஸ். 3வது சொன்னார், இந்த வருஷம் டாப் 10 டேரக்டரில் நீங்களும் ஒரு ஆள் வருவீங்க. ஓகே, ஆனால் அந்த வருஷம் டாப் 10ல் டாப் 5லேயே வந்துட்டேன். ஆமாம், அப்போ இந்த சன் டிவிலாம் கொஞ்சம் போடுவாங்க, டாப் 10 டேரக்டர்ஸ், டாப் 10 சாங்ஸ்லாம் போடுவாங்க. ஆமாம், அது அப்போ அது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஆமாம் சார். அப்போ டாப் 10 சொன்னார். அதுக்கு வந்துட்டேன். போங்கண்ணா இப்போ நிம்மதியாக தூங்கணும் ஆப்டர் அவ்வளோதான். இது வேற என்ன வண்டி இருக்க அவர்கிட்ட. ஆமாம், 4 வாரம் சொன்னார். அதுக்குள்ள எல்லாமே கரெக்டாக எல்லாம் படிச்சிச்சு. இப்போ அதுக்கப்புறமே அடுத்த படம் சிவகாசி பண்ணியிருப்பீங்க சார். அதில் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே சொல்கிறது கோடம்பாக்கம் ஏரியாவில் அந்த பாட்டு அந்த லைனை தான் வந்து இப்போ எல்லாருமே குறிப்பிடுறாங்க. என்னென்னா வந்துட்டு நாளைக்கும் நீங்களும் சிஎம் தான், ஏழைங்க பாலைங்க நினச்சி போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். ஸோ இது எது நினச்சி சார் எழுதுனீங்க? லைக் ஆனால் அந்த படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நினச்சி எழுதுனது. அப்போது நயன்தாரா ஆர்டிஸ்டாக வருவாங்க. அப்போது நடிகர்களுக்கும் அந்த தேர்தலுக்கும் உள்ள கனெக்ஷன் தான். அப்போ விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டுன்னா அது வரும், ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா. ஏன்னா அதில் கிராமத்தினா இருப்பார். இவங்க ஆர்டிஸ்ட்டு, அவர் கிராமத்திட்ட கேட்குற பட்டிக்காட்டாங்கிற ஒரு துணியில் தான் அந்த பொண்ணு கேட்கும், ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊராண்டு, கிராமத்தாங்கிற மாதிரி தானே. அதுக்கு பவுஸ் வருவார், பட்டி தொட்டி உங்கள் சிட்டி மொத்த ஊரும் நம்ம ஊர் தான். அது விஜய் சார் இமேஜுக்கு. பட்டி தொட்டியிலேருந்து சிட்டி வரைக்கும் நமக்கு ரசிகர் இருக்காங்க, நமக்கு எல்லா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆல் ஏரியா நம்ம ஏரியா பாரில் நம்ம ஆல் ஏரியா நம்ம ஏரியாங்கிற மீனிங்கில் தான் அதெல்லாம் அது விஜய் சாருக்காக வச்ச இது. அதுக்கு அடுத்து ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அது வந்து பொதுவாகவே நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த ஜாதி பார்க்க மாட்டாங்க, அது என்ன மதம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. இப்போ உங்களுக்கு எம்ஜிஆர் வந்தார், யாருமே என்ன ஜாதி பார்த்தாங்களா மதம் பார்த்தாங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாங்க, யாருமே என்ன ஜாதின்னு பார்த்தாங்களா இந்த மதம் பார்த்தாங்களா? ஜெயலலிதா அவ்வளோதான். அது மாதிரி ஒரு விஜயகாந்த் சார், யாருமே ஒரு ஜாதியவோ இதுவும் ஆராயலை. கேப்டன் புரட்சி கலைஞர் அவ்வளோதான். சும்மா சிலர் இருந்து பேசுவாங்களே தவிர பொதுமக்கள் யாருமே அவங்கள விஜயகாந்த் தான் பார்ப்பாங்க, ஜெயலலிதாவை தான் பார்ப்பாங்க, எம்ஜிஆராக தான் பார்ப்பாங்க. அது பெரிய ஒரு கிரேஸ். அது மாதிரி விஜய் சார் இன்னைக்கு வந்தால் கூட அவர் ஜோசப் விஜய்னு அவர் சொன்னால் கூட யாருமே அவரை பொதுமக்கள் யார் கிருஷ்ணா பார்க்க மாட்டாங்க. விஜய் தளபதி அவ்வளோதான். அவர் தளபதிங்கிறது அவருடைய பிராண்டை தவிர ஜோசப்புக்குலாம் இல்லை. அது மாதிரி அதை வச்சு தான்
ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அது அது உண்மை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு யதார்த்தத்தையும் வச்சு தான் பண்ணது. ஏழைங்க பாழைங்க நினச்சி போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். அது அப்படி தான். இன்றைக்கி வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இன்றைக்கி விஜயா இருக்கட்டும், ஏழை மக்கள் அடித்தட்டு மக்கள் இருக்காங்களா, அவங்க தான் டிசைட் பண்ணுறது. மேல் மட்டும் இருக்காங்களே பாதி ஓட்டு போட வரமாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் வெளியே வராங்க. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் இளைஞர்லாம் வெளியே ஓட்டு போட வந்திருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பீரியட்லாம் கிராமத்து மக்களோட எழுச்சி தான். சிட்டியில் இருந்தால் கூட இவங்க இன்றைக்கி அவங்களுடைய இதுதான். அதான் ஏழைங்களை பாழைங்க நினச்சி விட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம்ங்கிறது தான் அவங்க தான் டிசைட் பண்ணுறது. ஒருத்தர் யார் வர்றது வரலங்கிறது. மேலே கோடீஸ்வரன் ஓட்டு போட வரமாட்டான். ஆமாம். அதனால் அந்த எல்லாம் நினச்சி எழுதுனது தான். அது இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எஸ் சார். இதை தொடர்ந்து வந்து விஜய் சார் அவர்கள் வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அப்போ எல்லாமே வந்துட்டு அதில் அரசியல் இல்லை. ஆக்சுவலாக வந்து அப்போ ஒரு சில படங்கள் கமர்ஷியல் படங்கள் இருக்கும். ஆனால் சிவகாசி படத்தில் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அந்த அரசியல் களமாகவும் வந்து இருக்கும். ஸோ இது அவர் எதிர்பார்த்தா இல்லை நம்ம கதையிலே இருந்ததா சார்? இல்லை, கதையில் இருந்தது. கதையிலேயே நம்ம வந்து கதை லைன் சொல்லும்போதே சொன்னதான். நமக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு அம்மா ஒரு சூழ்நிலையில் சின்ன பையன் ஓடி வந்துட்டான். அவன் அது டைலாக் இருக்கும். நான் 2 உள்ளே பார்த்தேன். ஒன்று கங்கை, ஒன்று சாக்கடை. கங்கை எப்படி ஒரு இடத்துல இருக்கும், அது ஓடிடுச்சு. சாக்கடை தேங்கிருச்சு. அப்போது இங்கே இருக்க ஒருத்தன் அவனை இருந்து கேரக்டர் வைக்கலாம் அப்படிங்கும்போது, இப்போ இந்த அளவுக்கு அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு இவ்வளோ பண்ணுறோமோ, ஓகே ஒரு அரசியலை வச்சுருவோம். ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏ இருந்தவன் அம்மா துச்சமாக நினைக்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் பதவியை காலி பண்ணணும். அந்த ட்விஸ்ட்டு கதை அப்புறம் இங்கே வராரு. ஆக்சுவலி கதை நினைக்கும் போதே நம்ம அரசியல்வாதின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது நிறைய விஷயம் இப்போ வந்து செட் ஆகுது. ஆப்பு கண்ணுக்கு தெரியாது ரோய் அது இன்றைக்கி அது ட்ரெண்டில் இருக்குது. ஆமாம், அது அரசியல் கலகலப்பாக இருக்கிறதுக்காக வச்சது. ஓகே சார். ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து அரசியல் விஷயமாக தான் பண்ணியிருக்கார். படங்களுக்குள்ளே வந்ததுலேருந்து அவர் நடிக்கிறதுலேருந்து மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறதுலேருந்து அரசியல் ரீதியாக தான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த 2 வருஷத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காரு ஜெய் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஸோ நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த கருத்தையும் இவர் பண்ண ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண விஷயங்களும் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பண்ணது அரசியலுக்காக பண்ணாராங்கிறது அடுத்த விஷயம். அது வந்து நான் கூட அதெல்லாம் அப்போ நினைக்கல. ஆனால் அவருக்குள்ள ஒரு ஹெல்பிங் மெட்டு ஜாஸ்தி இருக்குது. தெரிஞ்சு பண்ணது கம்மி, தெரியாமல் பண்ணது நிறையா பண்ணியிருக்காரு. இலவச நோட் புக்கு திருப்பாச்சப்போ அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து வீட்டுக்கு போகிறேன். அப்போ சாலை கிராமத்தில் தான் வீடு இருந்துச்சு. ஹால் ஃபுல்லாக இலவச நோட் புக் தான். இவ்வளோ இருக்குன்னா அப்போ சொன்னாங்க தமிழ் ஃபுல்லாக ஏழை பசங்களுக்கு அனுப்புகிறாரு. அப்போ விஜய் மக்கள் இயக்கம். அப்போ எல்லாருமே விஜய் ரசிகர் மன்றம், இல்லை விஜய் நற்பணி மன்றம் இதை வச்சுருக்கணும். நிறைய நடிகர் அப்படி தானே அவங்க பேரை போட்டு நற்பணி மன்றம்பாங்க, இல்லை ரசிகர் மன்றம்பாங்க. ஒரு நடிகர் வந்து முதல் முறையாக மக்கள் மன்றம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கேயே எதை நோக்கி போகிறோங்கிறது அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியாதப்போ அப்பாவோட முடிவு தான் அதெல்லாம். ஓகே, அப்பாவோட வழிகாட்டுறது தான் பிகினிங். அவர் தான் அது வந்து மறுக்க முடியாது. நம்ம கூட இருந்தோம்ல. ஆமாம், பையனை கொண்டு எங்கே சேர்க்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதே மாதிரி ஒரு படம் ஷூட்டிங் கதை சொல்லியாச்சு. ஒரு காலேஜ் கேட்க போகிறோம்ல. இப்போ நம்மளாம் 2 கண்டிஷன் போடுவார். ஒன்று சண்டே ஷூட்டிங் வச்சுக்காதீங்க. ஓகே. ஆனால் மொத்தமாக கொடுத்துருவார். 90 நாள் மொத்தமாக கொடுத்துருவார். அப்போலாம் ஒரு 3 மாதம் ஒரு படத்துக்கு காலேஜ் கொடுத்துருவார். அதில் போகிற கண்டிஷன் தான் சண்டே ஷூட்டிங் வேணாம். ஓகே. இன்னொன்று, அந்த டைத்தில் பிறந்தநாள் வந்துச்சுன்னா அவருடைய பிறந்தநாள் வந்து ஜூன் 22 அப்போ ஷூட்டிங் வச்சுக்காது அன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி வந்து நான் ஃபுல்லாக ரசிகரோடு இருப்பேன். ஓகே, நான் ரசிகரை பார்க்கணும். இன்னொன்று, காலையில் ஃபஸ்ட்டு வேலை இதுக்கு போயிடுவார். அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார். போய்ட்டு அன்றைக்கி எந்தெந்த குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைக்கும் மோதிரம் போடுவார். இதெல்லாம் பிறந்தநாள் ஷெட்யூல். ஓகே. அதனால் ஃபஸ்ட்டு காலேஜ் கொடுக்குற முன்னாடி 2 சொல்லுவார். பிறந்தநாள் அன்றைக்கி ஷூட்டிங் வைக்காதீங்க, சண்டே ஷூட்டிங் வைக்காதீங்க தான். மற்றது நாளைக்கு 9 மணிக்கு அப்படின்னா 8:30 மணிக்கு கார் உள்ள வந்துடும். காலை சார் நாளைக்கு ஒரு 8 மணிக்கு வந்துருங்க. ஓகே, 7:30 மணிக்குள்ளே வந்துடும்.
அது டைமிங் ஆகிற மாதிரி கீப்பப் பண்ணுறது யாரும் முடியாது. அவ்வளோ ஷார்ப்பாக டைம் கீப்பப் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹெல்ப் நிறையா, இது மட்டும் இல்லை, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்கள் இயக்குனர் சங்கம் இருக்கலாம், எங்கள் இயக்குனர் சங்கத்தில் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, கொஞ்சம் ஏழ்மையில் இருப்பாங்களே, படம் இப்போ இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு மாதம் பென்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போ எங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ விஜய் சார் அதையும் பார்த்தேன், போயிட்டு என்னன்னா அப்படின்னாரு, சார் சங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். என்ன சொல்லுங்கண்ணா, விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி எவ்வளோ வேணும் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 லட்சம் கேட்கலான்னு போனது. அவர் அந்த கொடுக்குற மூடில் இருக்கார். இவ்வளோ ரொம்ப கொஞ்சம் அப்படியே பார்ப்போம், நாளைக்கு வாங்க பேசுவோம் அப்படி சொல்லியிருந்தா கூட இதாக இருக்கும். அவர் அது எதுவுமே இல்லை, டக்குன்னு அண்ணா எவ்வளோண்ணா அப்படின்னு வந்துட்டார். சார் ஒரு 25 லட்சம்ட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் கேரவனில் பேசுகிறேன். சார் நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். மறுநாள் ஆஃபீஸுக்கு போகிறேன். போனோன்னா 20 லட்சம் செக்கு போட்டுருக்கு, கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன், சார் பெரிய அமௌண்ட்டு, இதை நான் வாங்கிட்டு பண்ணி கொடுக்குற விட நீங்கள் ஒரு எங்கள் சங்கத்துக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் கையாலேயே எங்கள் தலைவர் சேகரெலாம் இருப்பாங்க, நான் இப்போ பொருளாளர், கொடுத்துருங்க. அப்படியே அவர் ஃபஸ்ட்டு என்னண்ணா நீங்கள் இப்போ சார் நீங்கள் வந்த இல்லை சார், பணத்துக்கு இல்லை சார், சங்கத்துக்கு நீங்கள் வரணும். அதான் சரி. அப்போ ஒரு கண்டிஷன் போட்டார். நான் கண்டிஷன் போட பயங்கர கண்டிஷன் போடுறதில்ல. நான் நாளைக்குண்ணா இந்த டயத்துக்கு வரேன், ஆனால் இந்த ப்ரெஸ்ஸு மற்ற ஆள் யாரும் கூப்பிடாதீங்க, உங்கள் சங்க நிர்வாகிகள் மட்டும் இருக்கணும், வேறு யாரும் கூப்பிட்டாங்க, முக்கியமாக ப்ரெஸ்லாம் கூப்பிடாதீங்க. சின்ன படம் 4-5 கோடி 7 கோடி 8 கோடி படம் பண்ணுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் வியாபாரமும் இல்லை, போட்ட காசு திருப்பி வரதும் இல்லை, பிஸ்னஸ் இல்லையே. பிஸ்னஸ் இருந்தால் தானே உங்களுக்கு நான் 8-7 கோடி பண்ணியிருக்கேன். பெரிய டேரக்டர்கள் யாருமே வந்துட்டு இப்போ வெப் சீரிஸோ இந்த மாதிரியான ஓடிடி தளங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் பண்ண போகக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஒரு படைப்பாளியோட சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி தானே சார்? அது பண்ணக்கூடாது. விஜயகாந்தியா வந்து எதுக்கு சில வந்து உட்கார்ந்தாரு, அவர் ஆசை ஜெயிச்சார்ல, மற்ற மாதிரி இல்லை. மற்ற எம்ஜிஆருக்கு அப்புறம் ஓரளவு ஜெயிச்சு அவர் தானே. எப்படி ஜெயிச்சார்? அந்த ஹெல்ப் மைண்டு சார், புண்ணியத்தை சேர்த்துருக்கு சார்.